தான் ஆகணும். பரவாயில்ல, நல்ல ஹெல்ப்பிங் உங்களுக்கு. சூப்பர் தம்பி. பாராட்டு. உங்கள் வீட்டுக்காரம்மா கொடுத்து வச்சவங்க. எல்லாம் பக்கத்து வீட்டில் மிஷின் வாங்கிட்டாங்களாம். என்னத்த சொல்ல தம்பி, நீங்கள் நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க, அப்புறம் யார் துவைப்பா? அப்புறம் வாங்க வேணாமா? என்ன தம்பி, வாங்க தம்பி. கார்த்தி வாங்க, சார்ஜை போட்டீங்களா செல்லுக்கு? வாயா வாயா கார்த்தி, டீ குடிச்சாச்சா? வரலையா அக்கா? ஏதான் தெரியல, இன்னைக்கு முன்னாடி வரல. ஒரே பிஸியாக இருப்பார் போல, அழகானா. வாயா வாயா, சாப்பிட்டாச்சா? போலி முடிஞ்சுச்சா? போலி போட்டு முடிச்சிட்டீங்களா? அக்கா பாத்திரம் வளர்க்குறேன். இல்லை, நான் தான் கொடுத்து வைத்தவன். என் ஆள் கிடைத்ததற்கு. பரவாயில்ல, சூப்பர் தம்பி, வாழ்கள். யாருமே இப்படி சொல்லவே மாட்டாங்க. பரவாயில்ல. பிள்ளையா? சொந்தமா தம்பி? எவ்வளோ ஹார்ட்டு பாருங்க. அப்போ நல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க. ஹார்த்தி, தற்போது எங்கே வரீங்க? கோதுமை, நான் கூட ஹெலிகாப்டர் பார்க்கிங்களே நம்ம நினச்சேன். தற்போது நெய் ஸ்பெஷல் அல்வா ரெடி பண்ணிட்டு அவர்களே. அப்படியா? சரியா சரி தம்பி. மதியம் 1 hour 2 hour உனக்கு ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த நேரம் லைஃப் போடு தம்பி. ஆனால் என்ன, மேக்சிமம் யாரும் வரமாட்டாங்க, லீவும் கிடையாது. இல்லாட்டினா அந்த டயத்துல போடலாம். நீங்கள் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்களா? சூப்பர் தம்பி, சூப்பர் சூப்பர். அப்படிதான் தம்பி இருக்கணும். லைவ் போட இன்ட்ரெஸ்ட் இல்லையா அக்கா? ஏன் தம்பி? ஏன் செந்தில் உங்களுக்கு சொந்தக்காரங்களான்னு கேட்டேன் அக்கா. கோவம் அதிகமாகறப்பதே அமைதியா இருக்கணுமா? அதாவது புரியுதா? பாசம் கோபம் இருக்கிறப்பவே போன இருக்கும். வேலை பார்க்கதான் இன்ட்ரெஸ்ட், ரெஸ்ட் எடுக்கதான் இன்ட்ரெஸ்ட். அப்படியா? சரியா சரியா. தம்பி, லைவ்ல அக்காவுக்கு எத்தனை காமிக்குது? என்னமோ 4ஓடயே ஸ்டக் ஆகி நிற்கிது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேலை ஃபோன் வந்துருச்சு. பாய் பாய். பாருங்க பாருங்க, ஒய்ஃபா பாருங்க பாருங்க. ரொம்ப பாசக்கார தப்பியா இருக்காரு. கார்த்தி, ஃபோன் பேசிட்டு வாங்க செந்தில். எங்கள் அக்கா பார்த்தால் இங்கிலீஷ்காரங்க மாதிரி இருப்பாங்களாம் என்று தோணுது. ஏன் தம்பி? ஐயோ,
அக்கா அப்படிதே இருப்பேன் கொஞ்சம்.